சென்னை கீழ்கட்டளையில் கழிவுநீர் ஆறாக ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். அது தொடர்பான செய்திகளை பார்க்கலாம். அடுத்து வருவது நேர்பட பேசு. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. சென்னை தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் 2 வார்டு 20 தேன்மொழி நகர் 1வது தெருவில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரதான சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு தெரு முழுவதும் கழிவுநீர் ஆறாக ஓடுகிறது. இதனால் ஒரு வாரமாக பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியே சென்று வர மிகவும் அவதியடைந்துள்ளனர். தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் கசிவை சரி செய்து நோய் தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ள அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பசங்களை ஸ்கூலுக்கு போக சொல்ல வசதிட்டு போக முடியல. தண்ணியில் நடந்து நாங்கள் ஒரு கடைக்கிடிக்கு போக முடியல. சேரு கால் பூரா துணிப்பிட்டு சேர்த்து புண்ணு. இது யாரும் வந்து என்னன்னு பார்க்க மாட்டாங்க. தண்ணி பூரா தேங்குதுனால ஏறி ஓட்டணும் இருக்கணும். காலை வச்சுன்னு நடக்க முடியல. ஒரு கடை கூட எங்களால் போக முடியல. இதுகுறித்து தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்திரனிடம் கேட்டபோது அதிக மழை பொழிவால் கழிவுநீர் வெளியேறி வருவதாகவும் இதனை சரி செய்ய உடனே நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார்.